குட்டு 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 எழுந்துடா. டேய் எழுந்துரு. எழுந்துடா எழுந்துரு எழுந்துரு. விக்கி 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 என்ன என்னாச்சு? லைட்டை போடு ஃபஸ்ட்டு. லைட்டா? லைட்டை போடுறா ஃபஸ்ட்டு. என்னாச்சுன்னு தெரியலையே. ஏய் இங்கே என்னமோ இருக்குடா. இங்கே நிஜமாவே என்னமோ இருக்கு. இதை வச்சு நான் கொல்ல பார்த்தா, இதை வச்சு அவன் நடிச்சா. கெட்ட கனவு கண்டியா? ஆனால் எல்லாமே நிஜத்தில் நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் அப்போ கூட உன்னை எவ்வளவோ எழுப்புனேன், நீ எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது நானே இன்னும் கனவுலேருந்து எழுந்துக்கலன்னு. என்னால் மூச்சே விட முடியல. அப்படியே ஏதோ என்னை போட்டு அமுக்குற மாதிரியே இருந்துச்சு. நானே இப்போ கஷ்டப்பட்டு தானே எழுந்தேன். நமக்கு இந்த வீடு வேணாண்டா. இந்த ஜன்னல்லாம் க்ளோஸ் ஆகிருக்குல்ல, அதனால ஏர் சர்க்குலேஷன் இல்லாமல் வந்திருக்கும். ஒன்று மூச்சு திணறுக்கும், அவ்வளோதான். அப்போ உனக்கு கூட திணறவே இல்லை? நான் ஸ்டாங்கடி பையன். யாரு நீயா? சரி, நான் போயிட்டு இந்த ஜன்னலெல்லாம் திறந்து விட்டு. வேணாம், நீ என் கூடயே இரு, எனக்கு பயமா இருக்கு. சரி சரி. இது சவுடுதான், இந்த சவுடுதான் கேட்டுச்சு. இதேதான். சரி சரி சரி, நான் போய் லைட் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு. வேணாம் வேணாம் வேணாம், எரியட்டும் எரியட்டும். சரி படுத்துக்கோ. என்னடி குவாரட்டிக்கு அந்த பேயே பரவாயில்ல போல, இப்பதான் பயமா இருக்கு. டேய் எழுந்துடுறா எழுந்துடுறா. டேய் என்ன ஈரமாக இருக்கு? ஏய், பேய்க்கு பயந்து உச்சா போயிட்டியா? யாரு நானா? உன் பேட்டை தொட்டு பாரு. ஐயா, நான் தான் உச்சா போயிட்டேன். கனவுல உச்சா போன மாதிரி இருந்தது, நிஜத்தில் போயிட்டேன் போல. டேய் உச்சா பையா, இன்னும் 7 மாசத்துல அப்பா ஒப்புற, இன்னும் குழந்தைங்க மாதிரி பாயிலே உச்சா போயிட்டு இருக்க. சே. ஏய், என்ன உச்சா பையன் சொல்லாதடி. அப்படி தானே சொல்லுவேன், உச்ச பையா உச்ச பையா. உனக்கு அவ்வளோதாண்டி. போடா உச்ச பையா. ஏய் ஏய் ஓடாதடி. வா வா புடி புடி. இங்கே பாரு, அவ்வளோதாண்டி உனக்கு. புடி. மாட்டினா சாவடிச்சிடும். என்னாச்சு என்னாச்சு? நல்ல கால் வலிக்குது. இப்போ ஓகேவா? சொல்லுவியா? என்னது உச்சா பையனா? சொல்ல மாட்டேன். சாரி. அந்த பையன். ஒரு முக்கியமான விஷயம். என்னது? உனக்கு பேம்பர்ஸ் வேணுமா, ஹக்கீஸ் வேணுமா?
என்னடா ஆச்சு? இந்த ஸ்ப்ரேயில் தண்ணி வரல, அதான் மக் எடுக்கலான்னு போனா கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன். விழுந்துட்டியா? எங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. ஏய், நீ என் குழந்தைடா. இது கூட நான் பண்ண மாட்டேனா? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இல்லை, நான் பார்த்துக்கிறேன். போ போ. குட்டு, 3 மாதம் ஆச்சு. டாக்டர் கிட்ட போகணும், பேபி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கேன், பைசா வந்தோடனே போய் செக் பண்ணுவோம். உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? எனக்கு பொண்ணு தான். உனக்கு? எனக்கு பையன்தான்ப்பா. ஏன் பொண்ணு பிடிக்காதா? அப்படி இல்லை. என்னதான் ஃப்ரீடம்னு பேசினாலும் அந்த பொண்ணோட லைஃப்பில் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல. கடைசி வரைக்கும் யாராச்சும் டிபெண்ட் பண்ணி தானே இருக்கணும். அப்படி யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ல அவசியம் கிடையாதுல்ல. பேசுகிறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக லைஃப் அப்படி இல்லை. இப்போது நான் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன்னு, நீ உன் இஷ்டத்துக்கு தானே இருக்க. இப்போ என்ன சொன்ன? நீ எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கியா? எனக்கு ஃப்ரீடம் கொடுக்க நீ யாரு? இது என்னோட லைஃப், நான் தானே முடிவு பண்ணணும். இப்போ மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தியா? உனக்குள்ளேயே நான் வச்சுக்கணும், உன்னை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அந்த அர்த்தத்திலே சொல்ல வரல. வேற எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? நான் அன்னைக்கே சொன்னேன் நமக்கு இந்த குழந்தை வேணாம், நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு. நீ கேட்டியா? இல்லை. இன்னைக்கு நான் செக்கப்புக்கு போகணுன்ற நம்மக்கிட்ட எனக்கு காசு இல்லை. இமோஷ்னலாக யோசிக்காத விக்கி, ப்ராக்டிக்கலாக யோசி. இப்போ என் சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, என்ன பண்ண சொல்ற? கோவில் வாசல்ல போய் பிச்சை எடுக்கட்டுமா? நான் அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லலை. வேற எந்த அர்த்தத்தில் மீன் பண்ற? எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியுமா? நான் உன்னை கூப்பிட வரும்போது நீ எனக்கு 99 ஃபோன் பண்ணிட்டே இருந்த. உன் ஃபோனை எடுக்க போய் தாண்டி நாய் குறுக்கால வந்து கீழே விழுந்தேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நீ தான் காரணம். வந்துட்டா. சரி, சாரி. எப்படி உன்னால இந்த மாதிரி பேச முடியுது? எனக்கு நீ வேணும்னு தானே நான் எங்கள் அம்மாட்ட போய் ஃப்ரெண்டுக்கிட்ட ட்ரெஸ் கொடுத்துட்டு வந்துடுறேம்மான்னு போய் சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீயும் வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, கடைசியில் நாட் ரீச்சபிள்னு வருது. நான் என்ன பண்ணிட்டோம்? என்ன பண்ணுறதுனே தெரியல. மண்டையில் 1000 ஓடிச்சு. செத்து போயிடலான்னு கூட தோணுச்சு. இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன ஹோப், திரும்ப என்னை தேடி வருவேன்னு. ஆனா நீ என்னை எப்படி புரிஞ்சு வச்சிருக்க பாத்தியா? போடா. சாரில. ஒண்ணு வேணா விடு. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ்.
என்ன பண்ண போற? கட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் புடி.